நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் பணப்பட்டுவாடா செய்வதாக வந்த புகாரை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அவரது காரில் சோதனை நடத்தி உரிய ஆவணமின்றி வைத்திருந்த 8,59,000 ரூபாயை கைப்பற்றினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நந்தகுமார் இணைகிறார். வணக்கம் நந்தகுமார், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நீலகிரி தொகுதியில் 90க்கும் மேற்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் நாள்தோறும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோத்தகிரியில் இன்று திமுக ஒன்றிய செயலாளர் வாகனத்தில் பணம் கொண்டு செல்வதாக அந்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அவரின் வாகனத்தை சோதனை செய்த போது கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றினர். அப்போது அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியினரும் பாஜகவினரும் கூடி பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக திமுகவினர் பணம் கொண்டு செல்வதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனத்தை கைப்பற்றப்பட்ட பணத்தை தேர்தல் படையினர் கணக்கிட்டு வருகின்றனர். மேலும் கோத்தகிரி திமுக ஒன்றிய செயலாளர் சொந்தமான மல்லிகை கடை, அவரோட அலுவலகம் போன்றவை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.